ஹலோ ஆல் வணக்கம். பீடா வெல்கம் டு த ஷோ. டே 2 முடிஞ்சிருக்கு இந்த ஃபோர்த் டெஸ்ட் மேட்ச்ல ராஞ்சியில. பீடா எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? இந்தியா வந்து ஃபைட்டிங் இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபைட்டிங் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா ஒரு எக்ஸலன்ட் பார்ட்னர்ஷிப் பிட்வீன் துர்ஜ் ஜோரல் அண்ட் குல்தீப். பட் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஸ்கோர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். அப்படி நடக்கல. உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? எதிர்பார்த்த அளவுக்கு 357க்குள்ள ஆல் அவுட் ஆவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதை பண்ணாங்க. அதுல ஒன்றும் இதுவே கிடையாது. அதாவது ரொம்ப சிம்பிள். இப்ப என்ன சொல்றாங்க, விக்கெட் வந்து பிளாட்டா இருக்கு, ஸ்பின் அசிஸ்ட் ஆல அப்படின்றாங்க. போலர்ஸ் விக்கெட் எடுக்கலன்னா பேட்டிங் ஆடும்போது பாத்தீங்கன்னா அவங்க ஸ்பின்னர்ஸ் நல்லா போடுறாங்க, நம்ம பேட்ஸ்மேன் அப்ளிகேஷன் சரியில்லைன்றாங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் இஸ், ஆன் ஆல் ஆனஸ்டி, த எக்ஸ்பீரியன்ஸ்ட் இந்தியன் ஸ்பின்னர்ஸ் have been outdone totally by the inexperienced young England spinners. இப்போ இந்த பிச்சில் நீங்க 350 அப்படின்னா ஓகே, 112 for 5 அப்படிங்கும் போது கொஞ்சம் ஜாஸ்தி 353ங்கிறது. பட் 353க்கு நீங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல, அதுவும் நீங்க கரெக்டா மென்ஷன் பண்ண மாதிரி குல்தீப்பும் ஜோரோலும் ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்து அப்படியே கொஞ்சம் இந்த இணைந்த கைகள்ல அந்த ராம்கி அருண் பாண்டியன் நிக்கிற மாதிரி நிக்கிற சுச்சுவேஷன் எக்ஸ்ட்ரீம்லி எம்பராசிங் அண்ட் டிசப்பாயிண்டிங். இப்ப ஃபர்ஸ்ட் செஷன் பாத்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு உங்களுக்கு 3 விக்கெட் எடுத்துட்டாங்க நம்ம சொன்ன மாதிரி. அதுல ஒன்னும் 51 for 3, 31, 34 for 1 பெரியப்பா வழக்கம் போல அவுட் ஆயிட்டாரு. ஷேட் செஷன். செகண்ட் செஷன் பாத்தீங்கன்னா 112 for 3 in 33 overs. இங்கிலாந்து 7 out of 10. அங்கேருந்து 146 for 4ல இருந்து 109 for 3, பர்டிகுலர்லி த லாஸ்ட் 8th விக்கெட் பார்ட்னர்ஷிப் டிராகிங் இட் அப்படிங்கும் போது, ஷேட் செஷன் போது இங்கிலாந்து 3 செஷன் ஜெயிச்சிருக்காங்க, இந்தியா 1 செஷன் ஜெயிச்சிருக்காங்க, 2 செஷன் டிரான், மோர் தென் 130 ரன்ஸ் பிஹைண்ட். அப்படிங்கும் போது ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், இங்கிலாந்து இஸ் நவ் ஹேவிங் an edge of 69-31. அதுல இன்னும் சந்தேகமே கிடையாது. செகண்ட் டே பிட்ச்ல இந்த ஸ்பின்னருக்கு நீங்க இந்த மாதிரி எல்பிடபிள்யூ நீங்க ஆறீங்க அப்படின்னா, இப்ப நார்மலா இந்த பழைய இந்தியன் பேட்டிங் இதுன்னு வச்சுக்கோங்களேன், நீ 370 வெயிப்பா டார்கெட் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு என்னால சொல்ல முடியும். ஆனா the way they are batting with absolutely circumspect approach, இப்ப இங்கிலாந்து வந்து ஒரு 330 லீடு எடுத்துட்டாங்கன்னா, இட் இஸ் கோயிங் டு பி 2-2 கோயிங் டு தரம்ஷாலா. அதை விட ஒரு இது வேற எதுவுமே கிடையாது உங்களுக்கு, ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். ஏன்னா ஒரு கிரேம் ஸ்வான், ஒரு மோன்டி பனேசர், அந்த மாதிரி ஒரு ஸ்பின்னர்ஸ் வந்து உங்களுக்கு கிடுக்கிப்பிடி போட்டாங்கன்னா ரைட்டு. ஐம் நாட் டேக்கிங் எனி கிரெடிட் அவே அட் ஆல் ஃப்ரம் இங்கிலாந்து ஸ்பின்னர்ஸ். ஆனா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்பின்னர்ஸ் இல்லாம ஒரு சின்ன பசங்களை கூட்டு வந்துட்டு அவங்கள ப்ரெஷர் போட முடியாம அவங்கள டாமினேட் பண்றதுக்கு நீங்க அலோவ் பண்றீங்க. அவங்க அட்டாக்கிங் ஃபீல்ட் செட் பண்றாங்க, இங்க வந்துட்டு நீங்க அட்டாக்கிங் ஃபீல்ட்ஸ் 2 பவுண்டரி அடிச்சா பயந்துன்னு எல்லாத்தையும் பவுண்டரி லைன்ல துரத்துறது, உங்களை டாக்டிக்ஸ்ல அவங்க இவங்க அடிக்கிறதுன்றது ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம், ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். ஓகே, ஆனால் ஃபுல் கிரெடிட் டு தம். பஷீர்லாம் பாத்தீங்கன்னா 30 ஓவர் போட்டிருக்காரு தொடர்ந்து ஒரே எண்ட்ல. அப்புறம் 2 மாத்தினா ஒரு 2 ஓவர் போட்டார். பட் தென் நரேந்திர ஹிர்வானி டேவ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஐ திங்க் கிரெடிட் டு தம். கண்டிஷன்ஸ் அவங்களுக்கு வந்து ஃபாரின் டெரிட்டரி இருந்தாலும் they came in and they performed well. We have to give credit to that. அப்படிதானே பீடா? அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது சார். கிரெடிட் ஹாஸ் டு பி given where it's due. பிளேயிங் லெவனை ரொம்ப கரெக்டா. ஒரு நிமிஷம், நேத்தே நீங்க வந்து வெல் பிளேட் இங்கிலாந்து அப்படின்னு தான் சொன்னீங்க. இந்தியா ஜெயிக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருடைய ஆசை, அதை சொல்றோம். நேத்து வீடியோ பார்த்த வியூஸ்க்கு தெரியும். நீங்க விக்கெட் எடுத்தோடனே விட்டுட்டு 301 வந்ததுக்கு யூ செட் வெல் பிளேட் இங்கிலாந்து அப்படின்னு நீங்க சொல்லதான் நேற்று சொன்னீங்க. ஐ திங்க் டுடே ஆல்சோ இட்ஸ் டைம் டு கிவ் கிரெடிட் டு தம். இன்னைக்கு நான் அதுதான் சொல்றேன். அவங்க பிளேயிங் லெவன்ல இருந்து they've done the right thing. அவங்க எப்படி போறாங்கன்னா, அவங்களோட நம்ம சொன்னது அதுதான், அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தேர் நாட் கோயிங் டு ரூல் அகேன்ஸ்ட் தி பேட்ஸ்மேன். அவங்க எப்படி போயிருக்காங்க அப்படின்னா, அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டு பிளே எ கண்டென்ட் ரோல். இப்ப 12 ஓவர்ல 36 ரன் ஆண்டர்சன், 9 ஓவர்ல 39 ரன் ஒலி ராபின்சன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தி ஸ்பின்னர்ஸ் ஹவ் கம் இன் டு தி பிக்சர். அன்பார்ச்சுனேட்லி இப்ப ஜெய்ஸ்வால் ஆடும்போது பாத்தீங்கன்னா எல்லாமே ஈஸியா இருக்கு. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், ஒரு யங்ஸ்டர் வந்து அந்த மாதிரி ஆடுறாங்க போது அகெயின் ரஜத் பட்டிதா டிசப்பாயிண்டட் மீ, டு பி வெரி ஆனஸ்ட். இதுக்கு மேல சான்ஸே கிடையாது. கோலி கிடையாது, ராகுல் கிடையாதுன்ற ஒரே சான்ஸ்னாலதான் he has been given an opportunity. போது அவங்க 2 பேரும் வரும்போது he has to sacrifice his place. இதுதான் சான்ஸ். நீங்க டொமஸ்டிக்ல 100 கொட்டுன்னு கொட்டி இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து ஒரு 140 அடிச்சு நீங்க பேட்டை காட்டணும். இப்ப 134 ரன்ஸ் பிஹைண்ட். சரி, நாளைக்கு ஒரு 50 ரன் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 50 ரன் அடிச்சாலும் 80 ரன்ஸ் பிஹைண்ட் என்ன பண்ணுவாங்க? வந்த உடனே ஒரு டீப் பாயிண்ட் பேக், ஒரு டீப் ஸ்கொயர் லெக் பேக், ரன் ஃப்ளோ ஆயினே இருக்கும். அவங்க திருப்பி ஒரு 270 அடிச்சாங்கன்னா தேர்ட் இன்னிங்ஸ்ல
இவங்களுக்கு வந்து 340 330 டார்கெட் செட் பண்ணா, I'm being very honest with you, in the analysis perspective, it is going to be 2-2. So India has to blame themselves, to be honest. அவங்க பியூட்டிஃபுல்லா போட்டாங்க, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இப்ப நான் உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த பக்கம் அஸ்வின், ஜடேஜா, குல்தீப், அந்த பக்கம் ஆட்லி, ஷோயப் பஷீர். நான் உங்களுக்கு கேட்கிறேன், which team has got the edge அப்படின்னு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, honestly speaking, அந்த ரெண்டாவது டெஸ்ட் முடிச்ச உடனே ஒரு ஸ்டாட்ஸ் வந்து இந்த ப்ரிவியூலயே நம்ம சொன்னோம். இந்த மாதிரி தேர்ட் டெஸ்ட்டுக்கு முன்னாடி அவங்க 33 விக்கெட் எடுத்திருக்காங்க, இவங்க 23 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் பாத்தீங்கன்னா, இந்தியன் ஸ்பின்னர்ஸ் ஹவ் நாட் போல்ட் வெல். அவங்க அந்த 550 ரன் பேஸ் பால் ஆடுறேன்னு சொல்லி 120 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனாங்க. இட் லுக் பெட்டர் ஆக்சுவலி, டு பி ஆனஸ்ட் வித் போது. இந்தியா வந்து இந்த டெஸ்ட் சீரீஸ்ல ஹோம் கண்டிஷன்ஸ்ல டாமினேட் பண்ணல. தட் இஸ் த ஆனஸ்டி. இப்ப அவங்க வந்து இந்த பேஸ் பால் அப்ரோச் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இப்ப இந்த டெஸ்ட் ஆடுற மாதிரி ஆடிந்தா தி சீரீஸ் ரிசல்ட் ஸ்கோர் லைன் would have been totally different. India has not come to the party at all. இங்க பேச்சஸ்ல ஒரு சில பேட்ஸ்மேன் கை கொடுத்தாங்க, அங்கங்க ஒரு இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ். யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் ஜஸ்பிரீத் பும்ரா டு பிக் அப் விக்கெட்ஸ். ஒரு ட்வீட் போட்டாங்க, if you expect ஜஸ்பிரீத் பும்ரா டு பிக் அப் விக்கெட்ஸ் in a conditions like this, I think you are caught up in a wrong situation. சொன்னதுக்கான காரணம் அதுதான். Unfortunately, Indian spinners have not stepped out. They have not even stepped out to the level what is expected from them. So if things go like this, தரம்சாலாவும் இதே மாதிரிதான் இருக்கும் பிச்சு. இந்த டெஸ்ட் தோத்தாங்க அப்படின்னா, there is a chance that England might even upset them 3-2. Hopefully that doesn't happen. என்ன பீடா இப்படி மாறிட்டீங்க? எனக்கே வருத்தமா இருக்கு நீங்க சொல்றதை கேட்கும் போது. 3-1 வரும் அப்படின்னு நான் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் நம்பிட்டு இருக்கேன். நீங்க எது மாத்தினதுக்கு அப்புறமும் நான் இந்தியா ஜெயிக்கும்ன்ற நம்பிக்கையில தான் உட்காந்துட்டு இருக்கேன். இப்ப இந்தியா ஜெயிக்க மாட்டாங்களா? ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இல்ல, இப்ப ஜெயிக்க மாட்டாங்கன்னு நான் சொல்றது, மேக்கிங் லைஃப் டிஃபிகல்ட் ஃபார் தம். திஸ் இஸ் நாட் தி சிச்சுவேஷன் யூ வாண்டட் டு பி இன் ஐடியலி அட் தி எண்ட் ஆஃப் டே 2. ஐ அக்ரி. நான் திருப்பியும் சொல்றேன், இந்த ஸ்டார்ட் டே காட் 260 நேத்து ஆல் அவுட் பண்ணிருக்கணும் டே 1 குள்ள. தே வுட் ஹவ் பேட்டட், பட் தட் டிடன்ட் ஹேப்பன். சம்டைம்ஸ் வந்து ஒரு டீம் எஃபர்ட்ன்றது என்னதான், போலிங் யூனிட் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி ரன்ஸ் ப்ளீட் பண்ணா, how are you going to make it with the bat is the most important thing, which Indian batsmen fail to do so. நீங்க ஒரு டெஸ்ட் பண்ணலாம், 2 டெஸ்ட் மேட்ச் பண்ணலாம், நீங்க 4வது டெஸ்ட்லயும் வந்து திருப்பியும் அதே தப்பு பண்றீங்க அப்படின்னா, ஜஸ்ட் இமேஜின் ஃப்ரம் 160/7 நீங்க 180 ஆல் அவுட் ஆயிருந்தாங்கன்னா, உங்க மனசு வருத்தப்பட்டாலும் சரி, என் மனசு வருத்தப்பட்டாலும் சரி, இந்தியன் சப்போர்ட்டர்ஸோட மனசு வருத்தப்பட்டாலும் சரி, இட் would have been 2-2. இப்ப கொஞ்சமாவது உங்களுக்கு என்ன, ஒரு யாராவது ஒருத்தர் துருவ் ஜோரல் இந்த டெய்ல் எண்டர்ஸ் எல்லாம் வச்சுன்னு ஒரு 80 ரன் லீடு கொண்டாந்துட்டு ஒரு 190 ஆல் அவுட் பண்ணி ஒரு 270 சேஸ் பண்ணுவாங்களா? எஸ், 270 சேஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. எனிதிங் கம்ஸ் பிட்வீன் 330. if England said, I can tell you right now, India has got no chance of winning this test match. It will be 2-2. Honestly, இப்ப என்னன்னா, I'm not talking biasly as a supporter. நானும் சரி நீங்களும் சரி இந்தியா ஜெயிக்கணும்ன்ற ஆசை, 3-1 சீரீஸ் முடியணும்னு ஆசை. ஆனா 330 இங்கிலாந்து டார்கெட் செட் பண்ணா, unfortunately I don't see India chasing it down. ஓகே, பார்க்கலாம். இப்போ நாளைக்கு இங்கிலாந்து என்ன பண்ணணும் அது சொல்லுங்க. இங்கிலாந்து என்ன பண்ணணும்னா, இதே மாதிரி அட்டாக்கிங்கா நாளைக்கு வந்து அவங்க இது பண்ணணும். they should try and attack துருவ் ஜுரல் also. இப்ப இந்தியா எப்படி யோசிப்பாங்க, ஒரு குயிக்கா ஒரு 70 ரன் வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிப்பாங்க. இப்ப 130 ரன் லீடுங்கும் போது 70 ரன் வந்துச்சுன்னா 60 ரன்னுங்கிறது ஒரு ஸ்ட்ரைக்கிங் டிஸ்டன்ஸ்ன்றதுனால there is a good chance that துருவ் ஜுரல் might play shots. அப்படிங்கும்போது இங்கிலாந்து should opt for that one end pace attack and one end spin attack. அந்த மாதிரி ஒரு 6 ஓவர்ல இது பண்ணி இந்த பேரை செப்பரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டபுள் எண்ட் ஸ்பின் அட்டாக் கொண்டு வந்துட்டு they have to make sure that you at least get a 100 run lead in England's point of view. India's point of view, that is what they should do. ஒன்னே தெரிஞ்சுக்கோங்க, பிச்சு கொஞ்சம் உருளுது இல்லைன்னு சொல்லல. நீங்க if you want to hang down, நீங்க ஆடணும்னு பல்ல கடிச்சிட்டு ஆனீங்கன்னா ஸ்டில் ஆடலாம். நீங்க இப்ப இங்க இருந்து என்னால ஒரு 60 ரன் ஸ்டிச் பண்ண முடியுமா? அந்த ஸ்ட்ரைக்கிங் டிஸ்டன்ஸ் ஒரு 60 லீடுக்கு நான் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி நீங்க ஃபீல்ட்ல எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணீங்கன்னா மறந்துடுங்க டெஸ்ட் மேட்ச. இஃப் எனிவே அவங்க லீட் எடுக்க போறாங்க, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. எவ்வளவு லீட் எடுக்க போறாங்க, how much damage is the lead going to do, that is going to be the question markங்கும் போது, இப்போ ஒரு 70 ரன் லீட் இருக்குன்னா, ஐயோ 70 ரன் லீட் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல்ட ஸ்ப்ரெட் பண்ணீங்கன்னா அவர் 2 செஷன்ல 200 அடிச்சிருவாங்க. தட்ஸ் வே தே ஆர் பிளேயிங். அவங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல அப்படிதான் வருவாங்க. 70 ரன் 80 ரன் எனக்கு லீடு வருது, இல்ல 100 ரன் ஒருவேளை வந்துன்னா அடி எனக்கு கிழிச்சிடணும் நாளைக்கு அப்படின்னு தான் வருவாங்களே ஒழிய, நீங்க ஃபீல்ட ஸ்ப்ரெட் பண்ணீங்கன்னா நாளைக்கு நம்ம வந்து ரிவ்யூ பண்ணும் போது the situation will be in such a way that India has got no chance. India has to be attacking. நீ ஆடுறியா பேஸ் பால் பரவாயில்ல, அடி எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உள்ள எடுத்துன்னு வந்துட்டு பழைய மாதிரி அவங்களை கஷ்டப்படுத்தணும். அதை பண்ணலன்னா tomorrow's review is going to be disappointing. I can be very honest, straight on to the face. சரி, நீங்க அனாலிட்டிக்கலா என்ன வேணாலும் சொல்லுங்க. இருந்தாலும் நான் வந்து ஒரு இந்தியன் ஃபேனா ஐ வில் பி ஹோப்ஃபுல்.
especially when a wicket-keeping batter from in Ranchi is still at the crease. I will still be hopeful as a honest Indian fan always. அதனால பார்க்கலாம் நாளைக்கு என்ன ஆகுதுன்னு. இன்னொரு ஐல் கோ ஆஃப் டாபிக். தமிழ்நாடு சௌராஷ்டிரா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரஞ்சி. தமிழ்நாடு ஹவ் டேக்கன் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீடு. இந்திரஜித் சூப்பர் ஆடிட்டார், 80 ரன் அடிச்சார் இன்னைக்கும். ஒரு நல்ல சீசன் இந்த வாட்டி. ஏன்னா ரெட் பால்ல வந்து கொஞ்சம் ட்ராஃபிஸ் எல்லாமே இல்லை, டீம் வந்து கொஞ்சம் இதா இருக்குன்னு சொன்னாங்க. பட் this time they have done well. Almost they're through to the semis now, unless someone like Pujara plays a big role. அந்த மேட்சை பத்தி என்ன நினைக்கிறீங்க? 87ல ஜெயிச்சாங்க கடைசியில. அப்ப எனக்கு 10 வயசு 11 வயசு. அப்ப வந்து they beat ரயில்வேஸ். அப்போ ஜெயிச்சாங்க. அதுல இருந்து ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். பக்கெட் லிஸ்ட்ல நிறைய ஆசை இருக்கு. தமிழ்நாடு ரஞ்சி டிராஃபி ஜெயிக்கணும், சவுத் ஆப்பிரிக்கா வேர்ல்டு கப் ஜெயிக்கணும், ஆர்சிபி ஐபிஎல் ஜெயிக்கணும், இந்த மாதிரி ஆசை நிறைய இருக்கு. இந்த தடவை the way they are playing, I feel that they had a better chance than any other years போது they got an inspired captain. நிறைய யங்ஸ்டர்ஸ் வச்சு விளையாடுறாங்க, சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஒரு 120 ரன் 130 ரன் மேல லீடு இந்த பிச்சு கோயம்புத்தூர் பிச்சில் வந்ததுன்னா அதுக்கப்புறம் பயங்கரமா திரும்ப வேற ஆரம்பிக்கும். உங்க ஸ்பின்னர்ஸ் வேற எக்ஸலண்டா வச்சிருக்காங்க போது I see Tamil Nadu winning this. I don't see any chance of Saurashtra coming back if the lead is going to swell around 130 or something like that. ரொம்ப நல்லா ஆடி இருக்காங்க. Bowlers has also put their hand up. Hopefully Tamil Nadu this time can win the Ranji Trophy. நிறைய பேர் தான் சொல்லுவாங்க, அட போயாம்பாங்க ஆர்சிபி ஐபிஎல் ஜெயிக்கணும்னு ஒரு ஆசை. சவுத் ஆப்பிரிக்கா இந்த வருஷம் T20 வேர்ல்ட் கப் இருக்கு. நீங்க சொல்லிட்டீங்க ஒரு ஹார்ட் கோர் இந்தியன் சப்போர்ட்டர். நானும் ஹார்ட் கோர் இந்தியன் சப்போர்ட்டர் தான். பட் இன்னைக்கு I have to give up analysis which is unbiased for the viewers to make sure where India went wrong. நீங்க வெல் பிளேட் இங்கிலாந்து தான் சொன்னீங்க. ஆளாளுக்கு ஒன்னொன்னு சொல்றாங்க அவங்க இதுக்கு. பட் தட்ஸ் ஃபைன். எவ்ரிபடி ஹஸ் தேர் ஒபினியன். உங்க ஒபினியன் நீங்க சொல்றீங்க, என் ஒபினியன் நான் சொல்றேன். பட் ஐ வெரி வெல் ரிமெம்பர் தட் யூ செட் வெல் பிளேட் இங்கிலாந்து எஸ்டர்டே. அதுல சந்தேகமே கிடையாது. 2 days இங்கிலாந்து have dominated. அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப இந்த சிச்சுவேஷன் நீங்க பாத்தீங்கன்னா இங்கிலாந்து has got upper hand. We gave the edge. Right now it's 69-31 in favor of England. 69-31 திருப்பணும்னா நாளைக்கு லஞ்ச் வரைக்கும் இவங்க பேட்டிங் ஆடணும். அதுக்கப்புறம் நாளைக்கு இங்கிலாந்து should at least be 6 or 7 down considering the pace at which they bat. So only then நாளைக்கு the honors will be neutralized போது பெரிய அட்வான்டேஜ் கொடுத்துட்டாங்க. நாளைக்கு திரும்பி வருவாங்களா? இந்த கண்டிஷன்ஸ்ல உங்களால திரும்பி வர முடியலன்னா ஓவர்சீஸ்ல ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால நீங்களும் ஆசைப்படுறீங்க, நீங்க இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்றீங்க இந்தியா சான்ஸ் இருக்குன்னு. எனக்கும் as a supporter I'll still keep supporting them, but the honesty is where it is going on. நாளைக்கு நம்ம இந்த டைத்துல வரும்போது இந்த 69-31 மெயின்டைன் ஆகுதா இல்ல இங்கிலாந்து இன்னும் மேல போறாங்களா, இந்தியா புல் பேக் பண்றாங்களா? இப்ப நீங்க 100 சென்டிமெண்ட் வர சொல்லிட்டீங்க. ஜார்க்கண்ட் விக்கெட் கீப்பர் அட் த கிரீஸ்ன்றது அது கொஞ்சம் மூச்சு லைஃப் கடைசியில கொஞ்சம் இன்னொன்னு சேர்த்துக்கிறேன். அதான் பேரு டீல ஆரம்பிக்கிற ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ராஞ்சில பேட்டிங்ல இருக்காரு, ஞாபகத்துல இருக்கட்டும். அதனால சாரும் சொல்லியிருக்காரு, let us hope for the best. To be honest, England is right now on the driver's seat, honestly speaking. இந்தியா நாளை கேரக்டர் காட்டுறாங்களா, அந்த அட்டாக்கிங் மைண்ட் செட்டோட போறாங்களா, டெய்ல் வந்து கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணி ஒரு லீடை வந்து ரெஸ்பெக்டிவ் இதுக்கு குறைச்சிட்டு வருதா? நாளைக்கு when we come back we will see. சார் சொல்றதெல்லாம் நடந்திருக்கு. இந்த மேட்சும் கில்லும் அடிச்சுட்டாரு, துருஜூர்லாம் அடிச்சுட்டாரு. இப்ப அடுத்த டி பத்தி அவர் சொல்றாரு, அதுதான் அந்த டி இப்போ திருப்பி வருமா அப்படின்னு நாளைக்கு பார்ப்போம். Until we come back and entertain you tomorrow on what is going to happen and another riveting day of test match cricket. Thanks a lot and bye bye.